சிலருக்கு இயல்பாக இருக்கும்போது கூட கைகாலெலாம் இருக்கும். அதாவது ஒர்க் பண்ண சும்மா சாதாரணமா இருக்கும்போது கூட. திடீர்னு ஒரு பதட்டம் உண்டாகும், பயம் உண்டாகும். ஏதோ ஒரு நர்வஸாவே இருந்துட்டே இருப்பாங்க. இனம் புரியாத ஒரு பயத்துல இருந்துட்டே இருப்பாங்க. இது நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்னு சொல்றோம். அது என்ன ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னா, இது 2 டைப்ல வருது. உடல் மூலமாகவும் வருது, மனம் மூலமாகவும் வருது. உடல் மூலமாக எப்படின்னாக்க, சில பேர் தைராய்டு அதிகமா இருக்கும். தைராய்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு ஜாஸ்தியாகி ஒரு பதட்டம் உண்டாகும். ஸ்டீராய்டு மாத்திரை நிறைய எடுக்கிறோம் இல்லையா? நம்ம டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம்ல, நிறைய நாள் டேப்லெட் எடுப்பாங்கல்ல. அதனால வரக்கூடிய பக்கவிளைவுனாலையும் இதய துடிப்பு நிறைய அதிகமாகி ஆங்ஸைட்டி டிஸார்டர் உண்டாகுது. இது இல்லாம மன ரீதியாக உண்டாகுது அப்படின்னாக்கா, ஒருத்தர் நமக்கு ஒரு ஒரு ஏதோ விஷயம் நடக்குது இயல்பு தான். அதுலேருந்து மீண்டு வரணும். அதுலேருந்து மீண்டு வராம அதிலேயே தங்கிக்கிறது. அதை நினைச்சே ரிப்பீட்டா சிந்திச்சுட்டே இருக்கிறது. இல்லாட்டி தனக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடந்திருக்கும். அதை கேள்விப்பட்டு அதுக்கு மூலமா பயப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஏதோ ஒருத்தர் கேன்சர்ல இறந்து போயிருப்பாரு. பக்கத்துல இருக்காரு அட்டாக் வந்திருக்கும். உடனே நமக்கு ஒரு பயம் வந்துரும். நமக்கு அட்டாக் வந்துருமோ? நமக்கு கேன்சர் வந்துருமோ? சின்ன சின்ன சிம்டம்ஸ் பார்த்து பயப்படுறது. ஒரு மரண பயம். இதே மாரி அந்த பயங்கள் தொடர்ந்துட்டே இருக்கிறது தான் நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்னு சொல்றோம். இந்த மாரி சிம்டம்ஸ் இருந்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உடவியல் சிகிச்சை தேவை. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்ட பார்த்து அதுக்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாக்கா, இது பின்னாடி அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தை ரொம்ப பாதிக்கும். அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போகவே முடியாது. காரணம் இல்லாத ஒரு பயத்திலே இருந்து வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா லாபங்களையும் அவங்க இழக்கிற சூழல் வந்து நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு உடல் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.